மக்களே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் மக்களே. இந்த வீட்டுக்குள்ள நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுல்ல, நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குல்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல கூட எனக்கு தெரிஞ்சு முதல் வாரமோ இரண்டாவது வாரமோ முத்துக்குமரன் வந்து பசங்க எல்லாரையுமே மொத்தமா உட்கார வச்சு நாமினேஷன் ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ கூட பிக் பாஸ் வந்து அடுத்த நாள் கூட்டு திட்டிருப்பாரு. பிக் பாஸ் மட்டும் இல்லாம சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கூட நீ என்னப்பா எல்லாருக்கும் ஹெட்டா எல்லாரும் மட்டும் கழுவிட்டு இருக்கு, எதுக்கு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீட்டுக்கே அந்த ஒரு ரூல் உண்டு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க எல்லாருமே ஜாலியா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள புதுசா ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ. இந்த கேங் தான் எனக்கு தெரிஞ்ச டாப் 5 கேங் நான் நினைக்கிறேன். அந்த 5 பேரும் வேற லெவல்ல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி வேற லெவல்ல பிளான போட்டு யாரை நாமினேட் பண்ணணும், யாரை நாமினேஷன்ல கொண்டு வந்து மத்த ஆட்களை எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல மொத்தம் 10 பேர் மாட்டிருக்காங்க. நம்ம கூட ஒரு 7 பேர் தான் மாட்டுவாங்கன்னு கெஸ் பண்ணியிருந்தோம். ஆனா 10 பேர் மாட்டிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கு வேற லெவல் நாமினேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்காங்கல்ல, இந்த கேங்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேங் தான். பட் இந்த கேங்ல எங்க அக்காவை மட்டும் தான் கொஞ்சம் நம்ப முடியாது. அந்த யார் அந்த கேங் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அந்த கேங் மெம்பர்ஸ் யார் தெரியுமா? திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், காமு மாமா, விஜே பாரு, இந்த 5 பேர் தான் இப்போ கேங்கா ஃபார்ம் ஆயிருக்காங்க. இதுல பார்வ அக்கா மட்டும் கொஞ்சம் நம்ப முடியாது. ஏன்னா அக்கா வந்து டக்குன்னு கழட்டி விட்டுட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேங் வந்து கொஞ்சம் பக்காவான கேங். இதை கரெக்டா யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள எல்லாரையுமே அட்டாக் பண்ணாங்கன்னா பக்காவா போகும். ஸோ என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்க அந்த 10 பேர் யாருன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலா ஒரு ப்ரோமோ கூட வந்திருக்கு, ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ கூட வந்திருக்கு. அந்த ப்ரோமோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கூட்டங்கள் கொஞ்சம் அப்படியே குழம்பு இருக்கு, கேங் எல்லாம் கொஞ்சம் மாத்தி நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரியும். சோ யார் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் கொண்டு சேர்க்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் முக்கியம், பிகில லைக் வந்து ஹைப்பே தட்டி விட்டுருங்க. சரி, ஓகே. அந்த 10 பேரை நான் சொல்லிடுறேன்ப்பா. அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோல யார் மாத்தி எப்படி நாமினேட் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். இதுல சபரி அவர்கள் கேப்டன் ஆயிட்டாப்ல. சோ சபரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டு, அண்ட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் அவங்க கையில ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லன்னா அவங்க பார்ட்னரா சூஸ் பண்ண பிரஜன் அவர்களுக்கு கொடுக்கலாம். பட் சாண்ட்ரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிரஜனுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா கையில ஒரு சூப்பர் பவர்மே இருக்கு. என்னன்னா டைரக்ட் நாமினேஷன், யாரையா ஒருத்தர் டைரக்டா நாமினேட் பண்ணலாம். அந்த வகையில இன்னைக்கு காலையிலே சுபிக்ஷா அவர்கள் டைரக்டா நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த கூட்டமா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்கல்ல, இப்போ புதுசா ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்காங்கல்ல, அந்த 5 பேர் கொண்ட குழுல பேசிட்டு இருக்கும்போது கனி அவர்களை நாமினேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ப்ரோமோ கவனிக்கும் போது கன்ஃபரன்ஸ் ரூம்ல போயிட்டு ஒரு சில பேர் நாமினேட் பண்ணும்போது கனி அவர்களை நாமினேட் பண்றாங்க. அப்ப கனி அவர்களை நம்ம சாண்ட்ரா அவர்கள் டைரக்ட் நாமினேட் பண்ணல. அப்ப சுபிக்ஷாவை தான் டைரக்ட் நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ சுபிக்ஷா டைரக்டா நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. பிரஜன் இங்க சேவ் ஆயிட்டாரு. சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. யார் அந்த 10 பேர்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன். என்னோட கெஸ் படி பார்க்க போனா சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன். அரோரா நாமினேஷன்ல இருக்காங்க. அரோரால அந்த வீட்டுக்குள்ள வந்தது வேஸ்ட். ஏன்னா வந்த 4 வாரங்கள் வெறும் காதல் கண்டென்ட் தான் கொடுத்தாங்க. இப்ப காதல் பண்ண கூட ஆள் இல்ல, அந்த கண்டென்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு காலில இருந்து ஒரே ஒப்பாரியா இருக்குது. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அரோரா அவர்கள் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா ஒரு ஆட்டத்தை போட்டாங்கல்ல, வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கு பொறுக்கல அப்படிங்க நமக்கே தெரியும். முக்கியமா வியானாக்கு பொறுக்காது, விக்ரமுக்கு பொறுக்காது. ஏன்னா இவங்கலாம் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ விக்ரம்லாம் பயங்கரமா ஒரு நாடகத்தை போட்டிருப்பாரு அன்னைக்கு, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. ஸோ சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. வியானா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. நான் சொன்னா கண்டிப்பா பீட்ரூட் ராணியை குத்தி மலத்துவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பீட்ரூட் ராணி நாமினேஷன்ல வந்துட்டாங்க. விஜே பாரு ஆஸ் யூசுவல் தெரிஞ்ச விஷயம். அக்கா வந்து நம்ம பெருசா எடுத்து பேசணும் அவசியமே கிடையாது. அக்கா எப்பவுமே நாமினேஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க. 5 ஆச்சா. அடுத்த கனி அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. கனி அவர்களுக்கு பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளானை பக்காவா கொண்டு போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 வாரங்களில் கனியை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ கனி அவர்கள் நாமினேஷன்ல மாட்டிட்டாங்க. அடுத்த விக்ரம்கான கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ. சாண்ட்ரா செம்மையா கண்டுபிடிச்சிட்டாங்க. விக்ரம் வந்து வீட்டுக்குள்ள விஜே பார்வை போட்டு பொழந்திருப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டைம் விஜே பார்வை பொழக்கமும் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா சாண்ட்ரா விக்ரம்கான கேம் ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் பண்ண டைம்ல விக்கல் சுகரம் உட்கார்ந்து ஒரு மாதிரி அழுது ஒரு டிராமா போட்டிருப்பாரு. என் குடும்பம் பார்த்திருக்கோம், அதை பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிராமா போட்டிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல அவமானப்பட்டார். அதான் உண்மை. ஓகே, அவமானப்பட்டார்ல, அதுல இருந்து வெளியே வரேன், நான் ஸ்கோர் பண்றேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அது எனக்கு பிடிச்சிருந்தாலும் இப்போ சாண்ட்ரா அவர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத உண்மை. அடுத்த திவ்யா அவர்கள் நாமினேஷன்ல வந்துட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தான், கண்டிப்பா திவ்யா நாமினேஷன்ல போடுவாங்கன்னு. ரம்யா நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. சோலி முடிஞ்சு. இன்னைக்கு காலைல இருந்து ரம்யா எவ்வளவோ டிராமா போட்டாங்க ப்ரோ, நாமினேஷன்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் காலைல இருந்து கவனிச்சினா எதுவுமே பேசாம ஒரு மாதிரி ஒரு சொற்ற கவுத்திக்கிட்டு அப்படியே ஏதோ உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரி ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நாமினேஷன்ல வரக்கூடாது அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. பட் குத்தி மலத்திட்டாங்க. அடுத்ததா தண்ணி பழம்.
ஓகேவா? மொத்தம் 10 பேர் இந்த நாமினேஷன்ல வந்திருக்காங்க. திருப்பியே சொல்றேன், சுபிக்ஷா, அரோரா, சாண்ட்ரா, வியானா, பாரு, கனி, விக்ரம், திவ்யா, ரம்யா, அடுத்து நம்ம தண்ணி படம், இந்த 10 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க. இந்த 10 பேர்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 2 பேரை தூக்க வாய்ப்பு இருக்கும். அந்த 2 பேர் நான் இப்பவே ஓப்பனா சொல்வேன். ஒன்னு நம்ம ரம்யா, இன்னொன்னு யாரங்க சொல்ல, ஐயோ இன்னும் எல்லாம் கொஞ்சம் பலமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரோரா ரொம்ப பலம்லாம் இல்லை, சாரி பலம் இல்லை, கவனிக்க மாட்டேன். அரோரா, ரம்யா இந்த 2 பேரையும் கண்டிப்பா தூக்கிடுவாங்க. பட் இங்க அந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த கன்ஃபெஷன் ரூம்ல போய் பேசியிருப்பாங்கல்ல, அதுல ஒரு சில பேரை நாமினேட் பண்ணது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுல வியானா அவர்கள் கனி அவர்களை நாமினேட் பண்றாங்க. வியானா கனியை நாமினேட் பண்றாங்க. புதுசா இருக்கு பாத்தீங்களா, எனக்கே புதுசா இருக்கு. சோ வியானா கனியை நாமினேட் பண்றாங்க, சுபிக்ஷா ரம்யாவை நாமினேட் பண்றாங்க. எல்லாமே புதுசா இருக்கு, ஆட்டமே மாறுது அப்படிங்கறதா உண்மை. சோ சுபிக்ஷா ரம்யாவை நாமினேட் பண்றாங்க, கனி அவர்கள் பார்வை நாமினேட் பண்றாங்க. அது as usual நடக்கிற விஷயம் தான். சோ கனி அவர்கள் பார்வை நாமினேட் பண்றாங்க, எஃப்ஜே திவாகரை நாமினேட் பண்றாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். கெமி அவர்கள் கனியை நாமினேட் பண்றாங்க. ப்ரோ என்ன நடக்குதுங்க? கெமி கனியை நாமினேட் பண்றாங்க, எப்படி எனக்கு புரியல. ஏன்னா கெமி இப்போ ஒருத்திக்கு எனக்கு உச்சன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள, ஒரு கிரிஞ்ச பண்ணிட்டு. எப்படி கெமி கனியை நாமினேட் பண்ணாங்கன்னு தெரியல. கெமி வந்து கனியை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாரு அவர்கள் கனியை நாமினேட் பண்ணியிருக்காங்க. வினோத் அவர்கள் வியானாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேனா வினோத் கண்டிப்பாக குத்துவார், நான் சொன்னா. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அவருக்கான உழைப்பை வியானா அவர்கள் திருட பார்த்தாங்க, அந்த ஸ்கோர்ஸை ஃபுல்லாக திருட பார்த்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த வகையில் அதனால தான் அன்னைக்கு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து வினோத் அவர்கள் வியானாவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் மாற்றிருப்பாரு, வேற எதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இப்போ தெளிவாக குத்திட்டாங்க. வினோத் வந்து வியானாவை குத்திட்டாரு. அடுத்த திவ்யா வந்து அரோரா சொல்லிட்டாங்க. அரோரால அந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே கிடையாது, தூக்கி வெளியே போட்டிருக்கேன். ஏதாவது பவர் இருந்தா, சூப்பர் பவர் இருந்தா அதை யூஸ் பண்ணி வெளியே தூக்கி போட்டிருக்கேன். அடுத்த அமித் அவர்கள் அரோராவை குத்துறாப்புல. அடுத்த திவ்யா அவர்கள் விக்ரம குத்துறாங்க. எப்படி டீமா பேசி வச்சு பண்றாங்களா? ஸோ திவ்யா அவர்கள் விக்ரம குத்துறாங்க, அரோரா வந்து திவ்யா குத்துறாங்க. அரோராவுக்கும் திவ்யா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே தெரிஞ்சு போச்சு. திவ்யாவும் துஷாரும் சண்டை போட்டாங்கல்ல, அதுல அரோராவுக்கு கொஞ்சம் பிடிக்கல போல. அதனால அரோரா வந்து திவ்யாவை நாமினேட் பண்றாங்க. அடுத்த வியானா அவர்கள் கடைசியா சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன்னா அந்த சீக்கிரட் டாஸ்க்ல கடுமையா மொக்க வாங்கினாங்கல்ல, அதனால குத்திருக்காங்க. ஸோ மொத்தத்துல வீட்டுக்குள்ள ஆட்டங்கள் மாறுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அந்த ஒரு டாஸ்க், அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பாருக்கு ஆப்போசிட்ல மொத்தமா எல்லாம் குரூப்பிசம் பண்ணி அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறத அந்த ஒரு கேங் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஒயில்ட் கார்டு கேங் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஒயில்ட் கார்டு கேங் அந்த 3 பேர் பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அமித் அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த மனுஷன் தயவுசெய்து தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா எங்க இருக்காருன்னு. அமித்த காணும். மற்றபடி இந்த 3 பேருமே பயங்கரமா திட்டத்தெல்லாம் போட்டு விஜய் பார்க் கூட சேர்ந்து இப்போ ஒரு ஆட்டத்தை போடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. வரப்போற நாட்கள்ல என்ன பொறுத்தவரைக்கு ஆட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க, மூளை உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லா வகையான பிளேயர்ஸும் இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் இவங்க தான் டாப் 5 இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. எனக்கு டவுட்டே இருக்கு ப்ரோ, இவங்க தான் டாப் 5 இருப்பாங்க. ஏன்னா விஜய் பரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. காமு மாமா எப்படி மேலே வந்துருவாரு, அவருமே கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காரு. பிரஜன் கண்டிப்பாக வந்துருவாங்க, திவ்யா வந்துருவாங்க, சாண்ட்ரா வந்துருவாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 5 நான் நினைக்கிறேன். திவாகரெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க, திவாகரெல்லாம் போகிற போக்கில் கழட்டி விட்டு போனா அப்படின்னு கழட்டி விட்டுருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்க, இந்த 10 பேர்ல எந்த 2 பேரை வெளியே எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அந்த கூட்டம் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கு, எப்படிலாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கூட்டம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. எங்க அக்கா பார்வை தான் கொஞ்சம் நம்ப முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட இடத்துல பார்க்கலாம்.